அன்னை தமிழுக்கு வணக்கம். ஞானசம்பந்தர் அருளிய வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற பதிகம். இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால் தொழிலில் லாபம் பெறலாம். முதலாம் திருமுறை. ஆசிரியர் திருஞான சம்பந்தர். இவர் திருவிழிமிழலையில் பாடியது. வாசி தீரவே பதிகத்தை திருஞான சம்பந்தர் திருவிழிமிழலை எனும் தளத்தில் பாடி இறைவனிடமிருந்து படிக்காசு பெற்று அப்பொற்காசுகளை விற்று பஞ்சத்தில் இருந்த மக்களுக்கு உணவளித்தார். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகொண் மிளலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியீர் மெய்கொண் மிளலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே நீரு பூசினீர் ஏற தேரினீர் கூறு மிளலையீர் பேரு மருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணினீர் நாம மிளலையீர் சேம நல்குமே பிணிகொள் சடையினீர் மணிகொண் மிடறினீர் அணிகொண் மிளலையீர் பணிகொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிளலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் எரிதர இரக்க மெய்தினீர் பறக்கும் மிளலையீர் கரக்கை தவிர்மினே அயனுமாளுமாய் முயலு முடியினீர் இயலு மிளலையீர் பயனும் அருளுமே பரிகொள் தலையினார் அறிவதறிகளார் வெறிகொள் மிளலையீர் பிரிவதறியதே காளி மாநகர் வாலி சம்பந்தன் வீலி மிளலை மேல் தாழு மொழிகளே காளி மாநகர் வாலி சம்பந்தன் வீலி மிளலை மேல் தாழு மொழிகளே. ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரச சுவாமிகளும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். நாவுக்கரசர் முதிய பிராயத்திலே 60 வயது அளவில் இருந்த பொழுது திருஞான சம்பந்தருக்கு பால வயது. பிள்ளையாரின் அருமை பெருமைகளை உணர்ந்த வாகீசர் அவரை தேடி வந்து அளவலாவி இருவரும் சிலகாலம் பல தலங்களுக்கு சேர்ந்து சென்று வழிபட்டனர். அந்த காலகட்டத்திலே திருவிழிமிழலை பகுதியில் இருவரும் தங்கியிருந்த போது ஊரில் பஞ்சம் நிலவியதால் அடியார்களுக்கு உணவிடும் பொருட்டு சிவபெருமான் பிள்ளையாருக்கும் வாகீசருக்கும் தினமும் ஒவ்வொரு பொன் படிக்காசு கோவிலின் கிழக்கு மேற்கு வாயிலில் அமைந்த விருட்சப்படியில் வழங்குவதாக கனவில் அருளி தினமும் காசு வழங்கினார். இதில் திருஞான சம்பந்தருக்கு வழங்கிய காசு சிறிது மாற்று குறைவாக இருந்ததால் அவருக்கு பொற்காசின் மூலம் கிடைத்த பொருள் சிறிது குறைவாக கிடைத்தது. ஞானசம்பந்தர் இறைவனிடம் வருந்தி வேண்டி இந்த பதிகம் பாட இருவருக்கும் நல்ல மாற்றில் பொற்காசு கிடைக்க பெறலானது. குற்றமில்லாத மிளலையில் எழுந்தருளிருக்கும் ஈசரே, நான் கூறுவது பழிப்போ குற்றமோ நிந்தனையோ அல்ல. ஆனால் எனக்கு வழங்கும் காசில் உயர்வு தாழ்வு நீக்குமாறு குற்றமற்ற காசை கொடுப்பீராக. நீரே இறைவராக இருக்கின்றீர். வேத நெறிகளோடு இருக்கும் மிளலையில் நீரே இறைவராக இருக்கிறீர். குற்றமுடன் அளிக்கப்படும் காசை சரி செய்து முறைப்படுத்தி தூய பொற்காசாக வழங்குவீர். படம் எடுத்திருக்கும் பாம்பை அணிகலனாக பூண்டு சிவந்த மேனியை கொண்டு உண்மை நிரம்பிய மக்கள் வாழும் மிளலையின் இறைவரே, நான் உய்யுமாறு குறைவற்ற காசை வழங்குவீர். திருநீறு அணிந்து எருதின் மேலேறி திகழ்கின்ற பெரும் புகழ் படைத்த மிளலையின் இறைவரே, குறைவற்ற காசை நல்குவதோடு எனக்கு வீடு பேரையும் அருளி செய்வீர். மன்மதனை எரித்த தீஞ்சுடரை உடைய நெற்றிக்கண்ணை உடைய புகழ் பொருந்திய மிளலையின் இறைவரே, குற்றமற்ற காசை வழங்குவதோடு எமக்கு பாதுகாவலும் அரணும் வணங்கி எம்மை பாதுகாத்து அருள்க. கட்டப்பட்ட சடையும் கண்டத்தில் மணியும் கொண்டவரே, அழகிய அணிகலன்களை அணிந்த மிளலையின் இறைவரே, எம்மை ஆட்கொண்டு பணிகொண்டு அருளுவீர். அம்மையை ஒரு பாகமாக உடைய உயர்வுடைய மிளலையின் இறைவரே, கங்கையை முடிமேல் கொண்டிருப்பவரே, எங்களது ஐயத்தை தவிர்க்க குறைவற்ற காசை வழங்கி அருள்க. ராவணன் மலைக்கு அடியில் அகப்பட்ட நெறிவிடும்போது அவனுக்கு இரக்கம் காண்பித்தீர். எங்கும் புகழ் பரவிய மிளலையின் இறைவரே, எமக்கு வஞ்சம் செய்வதை தவிர்த்து குறைவற்ற காசை நல்குவீர். திருமாலும் நான்முகனும் தேடி அடைய முயன்றதாலும் முடியாத அடியையும் முடியையும் கொண்டிருந்தாலும் உனது அடியவர்களுக்கு எளிதில் அடையத்தக்க நிலையில் மிளலையில் எழுந்தருளியிருக்கும் இறைவரே, எமக்கு பிறவியின் பயனான வீடு பேரை அருளுவீர். தலைமுடியை பறித்து கொண்ட நிலையில் தலைகளை உடைய
சமணர்கள் அறிய வேண்டிய உண்மைகளை அறிய மாட்டார். மனம் பொருந்திய மிளலையின் இறைவரே, உம்மை பிரிந்திருப்பது இனி மிக கடினமானது. சீர்காழியில் தோன்றி வாழ்ந்த சம்பந்தனான அடியேன் திருவீலி மிளலையில் வீற்றிருக்கும் இறைவரை தாழ்ந்து பணிந்து போற்றிய மொழிகள் இவை. இந்த பதிகத்தை பக்தியும் அன்பும் கொண்டு ஓதி வழிபடுவோருக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு உலக வாழ்வில் சேர்த்த பொருள் அழியாது வளரும் வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிளலையீர் ஏசல் இல்லையே, இறைவனாயினீர் மறைகொண் மிளலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே, செய்ய மேனியீர் மெய்கொண் மிளலையீர், பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே, நீரு பூசினீர் ஏற தேறினீர், கூறு மிளலையீர் பேரு மருளுமே, காமன் வேவவோர் தூம கண்ணினீர், நாம மிளலையீர் சேம நல்குமே, பிணிகொள் சடையினீர் மணிகொண் மிடரினீர், அணிகொண் மிளலையீர் பணிகொண்டு அருளுமே, மங்கை பங்கினீர் துங்க மிளலையீர், கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே, அரக்கன் எரிதர இரக்க மெய்தினீர், பறக்கு மிளலையீர் கரக்கை தவிர்மினே, அயனும் ஆளுமாய் முயலு முடியினீர், இயலு மிளலையீர் பயனும் அருளுமே, பரிகொள் தலையினார் அறிவதறிகளார், வெறிகொள் மிளலையீர் பிரிவதறியதே, காளி மாநகர் வாழி சம்பந்தன் வீலி மிளலை மேல் தாழு மொழிகளே. இந்த பதிகத்தை பக்தியும் அன்பும் கொண்டு ஓதி வழிபடுவோருக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு உலக வாழ்வில் சேர்த்த பொருள் அழியாது வளரும் வாழ்வு கிடைக்கும், தொழிலில் லாபம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.